welcome back to our channel. நான் Archana from Quarkz Academy. Yes, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா molecular base of inheritance ஓட part 3 வீடியோ. இந்த வீடியோல நம்ம DNA replication பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். Yes, so DNA replication அப்படிங்கிறது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் மூலமா நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? சோ அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி பண்ணி அதை கண்டுபிடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் மேத்யூ மிசெல்சன் அண்ட் பிராங்க்லின் ஸ்டால் அப்படிங்கிறவங்க 1958ல என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்செர்சியா கொலை அப்படிங்கிற பாக்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. அந்த பாக்டீரியால தான் ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆஃப்டர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறம், அதாவது ஈகோலை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஈவன் ஹியூமன்ஸ்லயுமே அதே மாதிரி தான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பிளான்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அனிமல்ஸ்லயும் இதே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நடத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈகோலை அப்படிங்கிறத என்ன பண்றாங்க அப்படின்னா அமோனியம் குளோரைட்ல க்ரோ பண்றாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த ஈகோலைய அமோனியம் குளோரைட் அப்படிங்கிற இதுல வந்து மீடியம்ல அமோனியம் குளோரைட் ஆட் பண்ணி க்ரோ பண்றாங்க. ஸோ இந்த அமோனியம் குளோரைட்ல நமக்கு 15NH, அதாவது 15N இருக்கு. அதாவது 15N அப்படிங்கிறது என்னன்னா ஹெவி ஐசோடோப். அது என்னது? நைட்ரோஜன். என்ன இருக்கு? நைட்ரோஜன் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈகோலைய 15Nல க்ரோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈகோலை எதுல க்ரோ பண்றாங்க? 15Nல க்ரோ பண்ணும்போது ஈகோலைல ரெண்டு இது ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒன்று 15N, இன்னொன்று 15N. ஓகே, அதாவது ரெண்டு ஸ்டாண்ட்லையுமே 15N அப்சர்வ் பண்ண முடியுது. அது எப்படி அப்சர்வ் பண்றாங்க? கண்ணால பார்த்தா 15N, அதாவது ஹெவி ஐசோடோப் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ரைட்டா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சீசியம் குளோரைட், அதாவது சீசியம் குளோரைட் CSCl டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த பர்டிகுலர் சென்ட்ரிஃபியூகேஷன் வந்து யூஸ் பண்றாங்க. அப்போ என்ன நடக்குது? சென்ட்ரிஃபியூகேஷன் பண்றப்ப, அதாவது அந்த மீடியமை வந்து சென்ட்ரிஃபியூஜ் டியூப்ல ஊற்றி நல்லா செம்ம ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறப்ப டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஹெவி எல்லாம் வந்து கீழே போயிடும், லைட்டாக இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கும், ரைட்டா? அதாவது செடிமெண்ட் அண்ட் சூப்பர் நேட்டன்ட்டாக பிரியும். லாஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் செடிமெண்ட்னா என்ன, சூப்பர் நேட்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ செடிமெண்ட்டாக பிரியும் போது இந்த ஹெவி ஐசோடோப் வந்து கீழே இருக்கு, ரைட்டா? ஐ மீன் ஹெவியாக இருக்குங்கிறதுனால கீழே வந்து தங்குது. ஓகே, அப்போ இது என்னது? இந்த இடத்துல வந்து ஹெவி ஐசோடோப் வந்து பார்க்குறாங்க. ஓகே, இது என்னது? ஹெவி. ஓகே, சரிப்பா, ரெண்டு ஸ்டாண்டுமே ஹெவியாக இருக்குது. இதில் எது பேரண்ட் கிட்டேருந்து வந்துச்சு, எது என்னங்கிறது எதுவுமே புரியலை. இப்போ என்ன பண்ணுறாங்க? சரி, நான் அந்த 15Nவே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிஎன்ஏவை எடுத்து 14N, அதாவது நார்மல் ஐசோடோப், நார்மல் நைட்ரஜனில் க்ரோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 15N எப்படி பிரிஞ்சிருக்கும்? இப்படி பிரிஞ்சிருக்கும். இப்படி வந்து 15N பிரிஞ்சிருக்கு. இது 15N, இது ஒரு 15N, ரைட்டா? அதாவது இந்த டிஎன்ஏ தான் இங்கே இப்படி பிரிஞ்சிருக்கு. நான் என்ன பண்றாங்க? 14Nல க்ரோ பண்ணும்போது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னா கண்டிப்பா அது எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் புது டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். பேஸ்ட் ஆன் த பேரண்டல் டிஎன்ஏ நியூ டிஎன்ஏ ஃபார்ம்ஸ். ஓகேவா? அப்போ நியூ டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது 14N ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ சாரி, இதை வந்து 14N கூட போடும்போது 14N அந்த பழைய 15N இருக்கும். அப்போ 15N அப்போ 15N
14n 14n. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கு? இப்போ புதுசாக போட்ட மீடியமில் இருந்து நமக்கு என்ன நடந்திருக்கு? புது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ 15n மட்டும் வரும்போது எந்த புதுசாக ஃபார்ம் ஆச்சாங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஸோ தட் 15n இருக்கிற டிஎன்ஏவை 14n கூட போடும்போது ஒரு 15n 14n இன்னொரு 15n 14n அப்படிங்கிற ஸ்ட்ராண்ட் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது இதில் லிசன், இப்போ 15n 14n அதாவது 2 மிக்ஸ் ஆகியிருக்கு, ரைட்டா? அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்ரிட்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹைப்ரிடாக இருக்கிறது மீடியம் வெயிட்டில் இருக்கு. இப்போ மீடியம் வெயிட் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா சென்டரில் வருது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? இன்டர்மீடியேட் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்மீடியேட்டில் இருக்குது, இல்லைன்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது இல்லைன்னா என்னன்னு சொல்கிறாங்க? ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20 மினிட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? அதாவது ஈக்குவலியோட லைஃப் ஸ்பேன் 20 மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிளில் நான் இதை வந்து சொல்லியிருப்பேன். 12th புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன், ரைட்டா? ஸோ ஈக்குவலையோட லைஃப் ஸ்பேன் வந்து 20 மினிட்ஸ். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நடக்குது. அடுத்த 20 மினிட்ஸ் அதாவது 40 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ 15n 14n இருக்கா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது பிரிஞ்சிடும். ஸோ ஒரு 14n பிரியுது. ஃபஸ்ட்டு டிஎன்ஏ பிரியும் போது ஒரு 14n ஒரு 15n ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 14n ஒரு 15n பிரியுது, ரைட்டா? ஸோ இது 14n 15n 14n 15n. எப்போ? திருப்பி அதே தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன். 40 மினிட்ஸ்ல செகண்ட் ஜென்ரேஷனில் நம்ம 14n 15 14n 15 அதாவது இது பிரிஞ்சிருது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இது ரெண்டும் வந்து ஃபுல்லாக பிரியாது, ஒரு ஸ்மால் ரெப்ளிகேஷன் ஃபோக் ஸ்டார்ட் ஆகும். அது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இது என்ன இருக்குது? 15n 14n 15n 14n பிரிஞ்சிருக்கு. இப்போது திருப்பி நம்ம 14n போட்டிருக்கோம், கரெக்டாக? இப்போ 14n போடும்போது திருப்பி 14n வந்து ஃபார்ம் ஆகிருக்குமா? இந்த 14n ஃபார்ம் ஆகிருக்கு. 14n ஃபார்ம் ஆகுது, 14n ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போது நமக்கு இங்கே பார்க்கும்போது 15n 14n 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 15n 14n 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 திருப்பி 14n 14n 15n 14n இப்படிங்கிற மாதிரி 4 டிஎன்ஏ நமக்கு கிடைக்கிது. அதாவது 4லையுமே புது ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்போது இங்கே பாருங்களேன், 14n 14n அப்படின்னு வரும்போது இது என்னவா இருக்கணும்? லைட்டாக இருக்கும். ஓகே, 14n 14n போது இட் இஸ் இந்த லைட். அது எப்படி இருக்கும்? லைட்டாக இருக்கு. அதுவே 15n 14nங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். 15n 14nங்கிறது ஹைப்ரிட். ஸோ இந்த சென்ட்ரிஃபிகேஷனில் எப்படி வந்திருக்குன்னா ஒரு ஹைப்ரிட்டும் அதே மாதிரி ஒரு லைட்டும் கிடச்சிருக்கு. ஓகே, அதாவது லைட் டிஎன்ஏவும் இருக்குது, ஹைப்ரிட் டிஎன்ஏவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு, ரைட்? ஸோ இது மூலமாக, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஈகோலையில் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் வந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மறக்கக்கூடாது. சிஎஸ்சிஎல் டென்சிட்டி கிரேடியன்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 15n 14n 15n 14n ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துறாங்க. ஓகேவா? இப்போ 15n 14n சேரும்போது
15n ஈக்குவலையாக 14nல போட்டு போது ஆஃப்டர் 20 minutes என்ன ஆகுதுன்னா ஹைப்ரிட் ஆர் இன்டர்மீடியட் டென்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகுது. அதுவே 15n 14n அந்த வந்த ஹைப்ரிடை திருப்பி 14n கூட ஜாயின் பண்ணும்போது 40 minutesல நமக்கு ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் டிஎன்ஏ அண்ட் லைட் டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசர்ஷன் அண்ட் ரீசனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹைப்ரிட் டிஎன்ஏ அண்ட் லைட் டிஎன்ஏ. ஏன்னா இதில் பார்த்தோன்னா ஹைப்ரிட் 2 இருக்கும், லைட் 2 இருக்கு. கரெக்டா? ஸோ இது வந்து ஜென்ரேஷன் 2. இப்போ இதுக்கு அடுத்த லைன்ல வந்து இந்த क्वेश्चन கேட்டிருப்பாங்க. If E. coli allowed to grow for 80 minutes, then what would be the proportion of hybrid and light DNA? Yes. So listen. இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, 80 நிமிஷத்துக்கு grow பண்ணனா எத்தனை 80 மினிட்ஸுக்கு grow பண்ணா எவ்வளோ hybrid DNA எவ்வளோ light DNA ன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் question. Now listen, first generationல நமக்கு எப்படி வந்துச்சு, 15n 14n, இன்னொரு DNA ஸ்டாண்ட் 15n 14n கிடைச்சது. கரெக்டா? அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அதே 15n 14n 14n இந்த 15n 14n தான் பிரிஞ்சிடும். ஓகே, அப்போ 15n 14n இருங்க, நான் இதை வந்து புதுசாக ஃபார்ம் ஆனது இந்த பக்கம் எழுதுவோம், வேறு கலரில் எழுதுவோம். தென் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த 15n 14n திருப்பியும் பிரியுது, 15n 14n. இப்போ செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்க, 14n கூட திரும்ப போட்டிருப்பாங்க. கரெக்டா? அப்போது 14n கூட திரும்பி போடும்போது அகைன் இப்படி கிடச்சிருக்கும் நமக்கு. அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் 40 minutes. இது எத்தனை நிமிஷம், 40 minutes. ஆஃப்டர் 40 minutes நமக்கு 4 டிஎன்ஏ கிடச்சிருக்கும். அந்த 4 டிஎன்ஏல 2 ஹைப்ரிட் 2 லைட் கிடச்சிருக்கும். ஈவன் நீங்கள் தேர்டு ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டாலும் இந்த 2 ஹைப்ரிட் தான் இருக்கும். திருப்பி அந்த ஹைப்ரிட் வந்து புது ஹைப்ரிடாக ஃபார்ம் ஆகாது. லிசன், 15n 14n அடுத்த ஜென்ரேஷனில் என்ன ஆகும், இது 2 பிரிஞ்சிடும், 15n 14n. திருப்பி 14n கூட போடும்போது அகைன் 15n 14n தான் வரும். ஸோ எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் 2 ஹைப்ரிட் தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 2 ஹைப்ரிட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 2 ஹைப்ரிட் இருக்குனால அடுத்து எவ்வளோ ஜென்ரேஷன் போனாலும் 2 ஹைப்ரிட் தான் வரும். ஓகே, இப்போ 80 minutes கேட்குறாங்க, அதாவது 4th ஜென்ரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 20 minutes, செகண்ட் ஜென்ரேஷன் 40, தேர்ட் 60 அண்ட் 4th ஜென்ரேஷன் என்ன, 4th ஜெனரேஷன் தான் வந்து 80 minutes. ஸோ மேம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றா பிரித்து போட்டு பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நோ, ஈஸியாக எப்படி பாடலாம்னா 2 power n. ஓகே, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 power n அப்படின்னா என்னங்கிறது என்னன்னா ஜென்ரேஷன். ஓகே, என்னங்கிறது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன், எத்தனாவது ஜென்ரேஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1ன்னு வரும்போது 2 power 1 வந்து 2, அப்போ நமக்கு 2 கிடச்சிருக்கு, 2 ஸ்டாண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லும்போது 2 power 2, அப்போ 2 power 2 என்ன 4, அப்போது we got 1 2 3 4 strands of DNA, ரைட்டா? 4 DNAs we got. அதே மாதிரி இப்போ 4th ஜென்ரேஷன் 80 minutes கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 80 minutesக்கு எத்தனை டிஎன்ஏ வருதுன்னு பார்த்துட்டு அதில் 2 ஹைப்ரிட். ஓகே, அப்போது 2 power 4, 2 power 4 என்ன 16. ஓகே, 2 power 4 வந்து 16. இந்த 16ல் என்ன சொல்கிறாங்க, இந்த 16ல் எத்தனை ஹைப்ரிட் வரும், எத்தனை லைட் வருங்கிறது தான் கேள்வி. ஸோ எவ்வளோ ஹைப்ரிட் வரும், எவ்வளோ லைட் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 2 ஹைப்ரிட் இருக்கிறதுனால எப்போவுமே எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் அதே 2 ஹைப்ரிட் தான் வரும். ஓகேவா? அப்போ ஹைப்ரிடோட நம்பர் என்னன்னா 2. ஓகே, அப்போ 16ல் 2 போயிடுச்சு.
ஹெவி வரக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே ஹெவியே கிடையாது, ஹைப்ரிட் மட்டும்தான் இருக்கு. ஸோ லைட் ஜென்ரேஷன் மித்தது எல்லாமே என்னவா இருக்கும், லைட்டாக இருக்கும். அப்போ 14 லைட் டிஎன்ஏஸ் அண்ட் ஹைப்ரிட் 2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஷின், இதெல்லாம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏலேருந்து நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இஃப் நார்மல் டிஎன்ஏ இஸ் கண்டினியூஸ்லி replicated in N15 medium, நல்லா கேட்டுக்கோங்க, நார்மல் டிஎன்ஏ இஸ் replicated in N15 medium. அப்போ ஃபர்ஸ்ட் வந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும், N14 இருந்திருக்கும். ஓகேவா, அதாவது N14 எதுக்கு எழுதுனா 2 டிஎன்ஏ கிடையாது, 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ஓகேவா, அப்போ N14 இருந்திருக்கும். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, N15 மீடியம்ல க்ரோ பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ N15 மீடியம்னா N15 மீடியமாக நம்ம போடும்போது, ஓகேவா, இது வந்து என்னது மீடியம், இது என்ன, இது டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை N15 மீடியமில் போடும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தா N14 பிரிஞ்சிருக்கும். கரெக்டாக, N14 பிரிஞ்சிருக்கும். இந்த N14 வந்து பிரிஞ்சிருச்சு. நவ் N15 ஆட் ஆகும், புதுசாக வர்றதுதான் ஆட் ஆகும், புதுசாக ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ N15 ஆட் ஆகுது, N15. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வி காட் ஹைப்ரிட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் நமக்கு 2 ஹைப்ரிட் கிடச்சிருக்குன்னா மற்ற எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அதே 2 ஹைப்ரிட் தான் இருக்கும். ஓகே, அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன். இப்போது ஜென்ரேஷன் நம்பர் 2ல் அகைன் இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் இது பிரியுமா, இப்போ N14 அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கும். கரெக்டாக, இந்த ஸ்டாண்டா இப்போ இங்கே பிரிஞ்சிருக்கு. லைக் இப்போ இது கூட செகண்ட் ஜென்ரேஷன் கூட எதை ஆட் பண்ணுறாங்க, இந்த N15 கூட எதை ஆட் பண்ணுறாங்கன்னா, இது கண்டினியூஸ்லி ரெப்ளிகேட்டட் இன் N15 மீடியம். N15 மீடியமில் தான் கண்டினியூஸாக ரெப்ளிகேட் ஆகுது. இப்போ N15 தான் ஆட் பண்ணணும். அகைன் N15 அப்படிங்கிற மாதிரி ரெப்ளிகேட் ஆகுது. ஓகே, அடுத்து இப்போ இது தேர்ட் ஜென்ரேஷன் போகிறோன்னா இதே மாதிரி தான். இப்போ இது 2 பிரியும். ரைட்டா, அப்போ நம்பர் ஆஃப் டிஎன்ஏ எத்தனை அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி எழுதுவோம், 2^1 எழுதுவோம். ஸோ நமக்கு 2 ஸ்ட்ராண்ட் கிடச்சிருச்சு. இது 2^2 எழுதுவோம், 1 2 3 4 4 இது கிடச்சிருச்சு. ரைட்டா, இப்போ இதில் 2 ஹைப்ரிட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் எத்தனை ஹைப்ரிட் வருதோ அதே ஹைப்ரிட் தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். ரைட், இப்போ நவ் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் லைட்டர் டிஎன்ஏ இன் ஃபோர்த் ஜென்ரேஷன். அப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதுவோம், 2^4. அப்போ 2^4 16. ஓகே, இப்போது 16ல் ரிசல்ட் என்ன வந்துச்சு, 16ல் நமக்கு வந்த ரிசல்ட் என்னன்னா 2 ஹைப்ரிட். ஹைப்ரிட் 2 லைட் இருக்கா, நமக்கு இந்த இடத்துல லைட்டே கிடையாது. ஏன்னா 2 ஹைப்ரிட் இருக்குது, 2 ஹெவி இருக்குது. அப்போ மற்றது இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே என்னவா வரும், ஹெவியாக தான் வரும். ஏன்னா நம்ம ஹெவியோட மீடியமில் தான் போட்டுட்ருக்கோம். அப்போ ஹெவியாக வரும்போது 16ல் 2 போச்சுன்னா 14 ஹெவி. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், வாட் இஸ் த percentage of lighter DNA in the fourth generation. அப்போ fourth generationல லைட் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஓகே, ஹைப்ரிட் அண்ட் ஹெவி மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் 0%. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதே டைமில் இதே 1958ல் டேலர் அண்ட் கலீக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தைமிடினை வந்து ரேடியோ ஆக்டிவாக யூஸ் பண்ணி புது டிஎன்ஏ ஃபார்ம் ஆகியிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எதில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா விசியா ஃபேபாங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் அ பீன்ஸ். ஓகே, பீன்ஸ் வகைகளை சேர்ந்தது. அப்போ அது என்னது, விசியா ஃபேபாங்கிறதுலையும் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்,
எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் மெஷினரி அண்ட் த என்சைம். ஸோ எப்படி தான் இந்த ரெப்ளிகேஷன் நடக்குது, மெஷினரின்னா அந்த இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் அண்ட் அதுக்கு என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் ஆகுதுங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லுவோம், என்சைம்ஸ் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட், அதாவது ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடாக நடக்க வைக்கிறதுக்கான இது, ரைட். அப்போது இந்த ரெப்ளிகேஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி மேஜர் ரோல் வகிக்கிற என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். எஸ், வாட் இஸ் மீன் பை டிஎன்ஏ டிபெண்டன்ட் அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ்? டிஎன்ஏ டிபெண்டன்ட் அப்படிங்கும்போது நமக்கு லிசன், இதுதான் ஒரு டிஎன்ஏ, ரைட்டா? இப்போ பாலிமரைசேஷன் எப்படி நடக்கும், அதாவது இன்னொரு டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்படி ஃபார்ம் ஆகும். இப்படிதான் வந்து இன்னொரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும், ஓகேவா? அப்போ இந்த டிஎன்ஏ புதுசாக ஃபார்ம் ஆகிற டிஎன்ஏ யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது இந்த ஓல்டு டிஎன்ஏ பேரண்டல் டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கரெக்டா? பேரண்டல் டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டிஎன்ஏ டிபெண்ட். ஓகே, பேரண்டல் டிஎன்ஏ தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக வரும், அப்போ டிஎன்ஏ டிபெண்ட். டிஎன்ஏ பாலிமரேஸ், வாட் இஸ் மீன் பை டிஎன்ஏ பாலிமரேஸ்? டிஎன்ஏவை தான் பாலிமரைசேஷன் நடக்குது. அதாவது என்ன பண்ணும், இது என்ன பண்ணுன்னா இந்த டிஎன்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும், கொண்டு வந்து இந்த டிஆக்சி நியூக்ளியோடைடை ஒட்ட வைக்கும். டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் அப்படியே செயினாக சேர்ந்தாதான் நமக்கு டிஎன்ஏவாக மாறும், கரெக்டா? ஸோ இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ் என்ன பண்ணும், பாலிமரைசேஷன் ஆஃப் டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ், டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸை பாலிமரைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஈகோலை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரோகாரியட் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோகாரியட்டில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா லிசன், டிஎன்ஏ ஈகோலையில் இருக்க லென்த் ஆஃப் டிஎன்ஏ என்ன அப்படின்னா 4.6 × 10⁶ பேஸ் பேஸ், ஓகேவா? அப்போது இது ஈகோலையோட லைஃப் ஸ்பேன் எத்தனை, 20 minutes. மொத்த ஈகோலையோட லைஃப் ஸ்பேனு 20 minutes. 20 minutesல 4.6 × 10⁶ பேஸ் பேஸ் அது மேக் பண்ணணும், ஓகே? அண்ட் நமக்கு எப்போவுமே நம்ம தெரியும், லைக் செல் டிவிஷனில் படிச்சிருக்கோம் இன்டர்ஃபேஸ் அண்ட் எம் ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் தான் வந்து G1 ஃபேஸ், S ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ் இருக்கும். அண்ட் எந்த ஃபேஸில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும், எஸ் ஃபேஸில் நடக்கும், ரைட்டா? இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எஸ் ஃபேஸில் நடக்கும். இப்போ கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன், அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை முடிக்கிறதுக்கு மட்டும் 18 minutes ஆகுது, ஓகே? ஆல்ரெடி வி நோ தேட் என்ன தெரியும்னா, லைக் நம்மளோட இன்டர்ஃபேஸ் அண்ட் எம் ஃபேஸில் 95% ஆஃப் த டியூரேஷன் இன்டர்ஃபேஸுக்கு தான் இருக்கும், 5% தான் செல் டிவிஷனுக்கு போகும், ரைட்? ஸோ லைக் தேட் 18 minutes வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கே எடுத்துக்குது. பேலன்ஸ் 2 minutesல தான் செல் டிவிஷன் நடந்து லைஃப் ஸ்பேன் கம்ப்ளீட் ஆகுது, ஓகே? ஸோ இந்த 18 minutesல 4.6 × 10⁶ பேஸ் பேஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இமேஜின் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ரைட்டா? ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் பாலிமரைசேஷன், அப்போ ஒரு செகண்டுக்கு அது எவ்வளோ பேஸ் பேஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா 2000 பேஸ் பேர் per second, ஓகே? ஒரு செகண்ட் இப்படின்னு சொடக்க போடுற நேரத்தில் அது 2000 பேஸ் பேஸை மேக் பண்ணியிருக்கணும், ஓகே? 2000 பேஸ் பேர் per second. அப்போது அந்த 2000 பேஸ் பேர் per second செய்யும்போது ஏனோ தானோ செய்ய முடியுமா? நோ. கண்டிப்பாக அந்த காம்ப்ளிமெண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து பேரண்டல் டிஎன்ஏ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்டல் டிஎன்ஏ வந்து இப்படி இருக்கிறதுல ஏ டி ஜி சி டி ஏ இப்படி இருக்குது பேரண்டல் டிஎன்ஏ. இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரியாக டிஎன்ஏவை மேக் பண்ணும்போது ஏதோ ஒரு டிஆக்சி நியூக்ளியோடைடை போட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இட் ஷுட் பி அக்யூரேட், இட் ஷுட் பி காம்ப்ளிமெண்ட்ரி. டக்கு 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 டக்குன்னு ஏக்கு வந்தால் டி, டி வந்தால் ஏ, ஜி வந்தால் சி, சி வந்தால் ஜி, டி வந்தால் ஏ, ஏ வந்தால் டி அப்படிங்கிறத எவ்வளோ ஃபாஸ்ட் 2000 பேஸ் பேர் per second அப்படிங்கிற ரேட்டில் அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக பண்ணணும்,
ரைட். அந்த ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக பண்ணும்போது இன்கேஸ் இந்த சி இருக்க இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிங்கிற இடத்துல நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா சிங்கிற இடத்துல ஏ வந்துருச்சு அகைன். ஓகே, சிங்கிற இடத்துல ஏ வந்துருச்சு, அதாவது சி ஜீனா ஏதான் சி தான் வந்திருக்கணும் கரெக்டாக. குவானைனுக்கு சைட்டோசின் தான் பேர், ஆனால் இங்கே குவானைனுக்கு அடினைன் பேர் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன நடக்கும்? இட் லீட்ஸ் டு மியூட்டேஷன். அந்த இடத்துல என்ன நடக்குது? மியூட்டேஷன் நடக்குது. வாட் இஸ் மீன் பை மியூட்டேஷன்? மியூட்டேஷனா சடன் சேஞ்சஸ், ரைட்னா அந்த சடன் சேஞ்சஸ் நடந்து நம்மளோட ஃபீனோடைப் ஜீனோடைப் கேரக்டரில் சேஞ்சஸ் நடக்கும், அப்நார்மாலிட்டிஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ எனர்ஜெட்டிக்கலி ரெப்ளிகேஷன். எதுக்குங்க எனர்ஜெட்டிக்கலி ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு யூஸ் ஆஃப் எனர்ஜி, கண்டிப்பாக எனர்ஜி யூஸ் ஆகும். ஓகே, ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஓகேவா? ஏடிபி. நான் இப்போது இந்த எனர்ஜியை கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தா டிஆக்சி நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். டிஆக்சி நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஓகே, லிசன். டிஆக்சி நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இது இப்போ வந்து நம்ம நியூக்ளியோசைடு மேக் பண்ண போகிறோம். ஸோ நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும். ஓகேவா? நைட்ரோஜினஸ் சுகர் அண்ட் நைட்ரோஜினஸ் பேஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபாஸ்பேட் இருக்காது. கரெக்டாக? அப்போ நியூக்ளியோசைடுன்னு சொல்லியிருக்காங்க, டிஆக்சி நியூக்ளியோசைடு. இப்போ டிஆக்சினா செகண்டில் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் ஹெச்ஆ இருக்கும் செகண்ட் கார்பனில். இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த்து கார்பன் அண்ட் ஃபிஃப்த்து கார்பன், ரைட்டா? அப்போ செகண்ட் கார்பனில் ஆக்சிஜன் இருக்காது, டிஆக்சி. இது வந்து ஒரு நியூக்ளியோசைடு. நைட்ரோஜினஸ் பேஸும் சுகரும் இருக்குது, நியூக்ளியோசைடு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரைபாஸ்பேட். ஓகே, அது என்னது? ட்ரைபாஸ்பேட். டிஆக்சி நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட். ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது என்ன? அந்த இடத்துல 3 ஃபாஸ்பேட் இருக்குது. இப்படி ஒரு ஃபாஸ்பேட் இருக்க வேண்டிய இடத்துல 3 ஃபாஸ்பேட், 1 2 3 ஃபாஸ்பேட் இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக ஏடிபி என்ன பண்ணும்? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் 3 ஃபாஸ்பேட் இருக்கும். ஒரு ஃபாஸ்பேட்டோட பாண்ட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்? ஏடிபியோட ஒரு ஃபாஸ்பேட்டோட பாண்ட் பிரேக் ஆகி ஏடிபி ப்ளஸ் பிஐயா மாறும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? லாஸ்ட் 2 டெர்மினல் ஃபாஸ்பேட்ஸ். இந்த 2 ஃபாஸ்பேட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு இது கொடுக்குது. ஓகே, 2 டெர்மினல் ஃபாஸ்பேட்ஸ் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. ஓகே, ஈக்குவலையில் இப்போது எப்படி வந்து இது நடக்குது? 4.6 × 10⁻⁶ பேஸ் பேர்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 2000 பேஸ் பேர் per செகண்டில் ரேட் லைக் ரெப்ளிகேஷன் ரேட் வந்து நடக்கணும். அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கணும். ஒருவேளை எரர்ஸ் மேக் ஆச்சுன்னா மியூட்டேஷன்ஸ் நடக்கும். அப்போது இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது. அப்போ அந்த எனர்ஜியை யார் கொடுக்குறா? டிஆக்சி நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். அதில் 3 ஃபாஸ்பேட் இருக்குது. அதில் லாஸ்ட் 2 டெர்மினல் ஃபாஸ்பேட்ஸ் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கீப் இட் இன் யோர் மைண்ட். ஓகேவா? மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட். ஓகே, இப்போ டிஎன்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ் என்ன பண்ணும்? வந்து டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸை ஒட்ட வைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் ஒரு என்சைம்னால இந்த ஃபுல் ரெப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது.
So what is happening here? மற்ற என்சைம்ஸும் ஹெட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ எப்படி இருக்கும்? இட்ஸ் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த டபுள் ஸ்டாண்டர்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு யார் வராங்க அப்படின்னா ஹெலிகேஸ். இது வந்து நம்ம என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணலை. ஈவன் தோ வி ஹாவ் டு நோ திஸ். அப்போது இதுக்கு நடுவில் இப்படி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குமா? டிஎன்ஏக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எதுக்கு வரும்? நைட்ரோஜனஸ் பேசஸை பேர் பண்ணுறதுக்காக ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். இந்த ஹெலிகேஸ் என்ன பண்ணும்? வந்துட்டு அப்படியே டப்பு டப் 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 டப்புன்னு ஹைட்ரஜன் பாண்ட்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஓப்பன் பண்ணிடுது. ஓகேவா? இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அப்படியே போக போக வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் உடஞ்சிட்டே போகும். ஓகே, ஸோ இப்படியே இருக்குது. இப்படியே இருக்கும்போது லிசன், அப்போ லைக் இப்படி இருக்க டிஎன்ஏ நல்லா வைண்ட் ஆகி இருக்க டிஎன்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ் இருக்குன்னா அத்தனை பேஸ் பேர் ஒரே நேரத்தில் இப்போ ரெண்டாக பிரியாது. ஓகே, பிகாஸ் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, கம்ப்ளீட் அன்வைண்டிங்க்கு நிறைய எனர்ஜி வேணும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லில் இருக்கிற செல்லுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு எனர்ஜி வந்து தேவைப்படுது, அது மொத்தத்தையும் பிரிக்குது அப்படின்னா ஜஸ்ட் திங்க் நம்ம பாடியில் எவ்வளோ செல்ஸ் இருக்கும். அவ்வளோ செல்லுலேயும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கே நிறையா எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா வி ஈவன் கான்ட் வாக். நம்மளால் வாக்கு கூட பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு எனர்ஜியே இருக்காது. ஏன்னா எல்லா எனர்ஜியையும் ரெப்ளிகேஷனுக்காக செல்லே எடுத்துருச்சுன்னா. ஓகே, ஸோ என்ன ஆகுது? இட்ஸ் மேக்கிங் அ ஸ்மால் ஓப்பனிங். கொஞ்சமாக பிரிக்குது. ஓகேவா? கொஞ்சமாக பிரிக்குது. அப்போ என்ன வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் தேவைப்படுது. ரைட்? அப்போ அந்த ஸ்மால் ஓப்பனிங் பேர் என்ன அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகே, அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அது எப்படின்னா ஒரு ஸ்மால் ஓப்பனிங், அங்கே தான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ரைட்டா? இப்போது ஓகேப்பா, ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அதாவது சும்மா சேர்ந்துருந்தவனா ஹெலிகேஸ் பிரித்து விட்டுட்டான். அப்போ ஹெலிகேஸ் பிரித்து விட்டுட்டான் அப்படின்னா அடுத்து யார் வருவா? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ்னால எலாங்கேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது எலாங்கேட்னா லைக் அந்த செயினை எலாங்கேட்னா லைக் நீட்டிகிட்டே தான் போக முடியும். அதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, இனிஷியேட் பண்ண முடியாது. ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து primase. Primase is an enzyme which sticks the primer. என்ன பண்ணுறான்? ஒரு ப்ரைமரை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறான். இந்தாப்பா இதை வச்சுக்கோ, இந்த டிஆக்சி நியூக்ளியோடைடை வச்சுக்கோ அப்படி சொல்லி ப்ரைமேஸ் என்ன பண்ணுது? கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ப்ரைமர்ஸை அட்டாச் பண்ணுது. அந்த செட் ஆஃப் ப்ரைமர்ஸை அட்டாச் பண்ணி என்ன பண்ணுது? ஃபிக்ஸ் ஷார்ட் ப்ரைமர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ரெப்ளிகேஷன். ப்ரைமேஸ் வந்து ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடியே யார் வர்றா? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் வர்றாங்க. டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும்? அந்த ப்ரைமர்லேருந்து ஒட்டி அப்படியே வந்து டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸை ஒட்டி 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 வச்சுட்டு போயிடும். அப்படியே வந்து ஒரு செயினை ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, ஸோ எப்போவுமே ஜஸ்ட் கீப் இட் இன் யோர் மைண்ட். நல்லா குழப்பம். இது எப்போவுமே புதுசாக ஃபார்ம் ஆகிற டிஎன்ஏல என்ன ப்ரைம் இருக்கும் அப்படின்னா 5' to 3' தான் இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, புதுசாக ஃபார்ம் ஆகிற டிஎன்ஏ 3' to 5' தான் இருக்கும். சாரி, 5' to 3' தான் இருக்கும். புதுசாக ஃபார்ம் ஆகிற டிஎன்ஏ 5' to 3' தான் இருக்கும். அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிற டிஎன்ஏ 5' to 3' இருக்கணும்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும்? 3' to 5' இருக்கணும். ஓகே, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் என்னன்னா ஒன்று வந்து 3' to 5', இன்னொன்று 5' to 3'. ஓகே, இந்த பிக்சர் பாருங்க. இங்க லிசன். ஓகே, ஸோ இந்த பிக்சர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? ஒரு புது டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ 5' to 3' ஃபார்ம் ஆகுது. இப்போ 5' to 3' ஃபார்ம் ஆகும்போது இது என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இது என்ன ஆகும்? இப்படி கொஞ்சம் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும். அப்போ இது என்ன ஆகும்? இப்படியே போயிட்டே இருக்கும் ஃபார்ம் ஆகி. ஓகே, அப்போ இந்த 5' to 3' க்ரோ ஆகணும் அப்படின்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்டு 3' to 5' இருக்கணும். 3' to 5' இருக்கு அப்படின்னா இட் leads a continuous strand. ஓகே, 3' to 5' டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5' இருக்குன்னா புதுசாக ஃபார்ம் ஆகிற டிஎன்ஏ இஸ் அ கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட். கண்டினியூஸாக அப்படியே மேலே 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 போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ கண்டினியூஸ் சிந்தசிஸ் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லீடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம். அதுவே
இன்னொரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, அதாவது 5 prime to 3 prime, இங்கே ஒரு 5 prime இருக்கான். கரெக்டா? அப்போ இங்கேயும் வந்து 5 prime ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, 5 prime இருந்தால் 5 prime ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ப்ரைமர் வருவான். இந்த ஒரு ப்ரைமர் இங்கே வந்துட்டு அட்டாச் பண்ணிடுறான். அடுத்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் பாலிமரேஸ் வந்து திருப்பி இது எலாங்கேட் பண்ணுது. ஓகே, அடுத்து இங்கே பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆல்ரெடி 3 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இப்போ வந்து இது வரைக்கும் பிரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோக் நடந்துச்சு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏவை மேக் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே எப்படி மேக் பண்ணும்? ஒரு குட்டி ப்ரைமர் வரும். ப்ரைமர்லேருந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் பாலிமரேஸ் வந்து மேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணும். அது எப்படி இருக்கும்? 5 prime to 3 prime இருக்கும். ஏன்னா இந்த 5 prime அப்படிங்கிறது இங்கே 3 prime இருக்கிறதுனால 3 prime 5 prime ஆன்டி பேரலாக தான் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். பேரலாக டிஎன்ஏ ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ இந்த பக்கம் பார்த்தா லேகிங் ஸ்டாண்டில் பார்க்குறோம் அப்படின்னா லேகிங் ஸ்டாண்டில் எல்லாமே பிரிஞ்சு இருக்கு. ரைட்டா? இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குது? ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. ரைட்டா? டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டடாக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக அதை ஒட்ட வைக்கிறதுக்கு யார் வரா? டிஎன்ஏ லிகேஸ். அந்த டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்டை ஜாயின் பண்ணுறக்கு, அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு வர்றவங்க யாருன்னா டிஎன்ஏ லிகேஸ் ஜாயின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, now replication starts at, அப்போ ரெப்ளிகேஷன் நடக்குது. இப்போ இந்த ரெப்ளிகேஷன் நடக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா origin of replication. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எந்த இதில் பார்த்துருக்கோம்? இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். க்ளோனிங் ஆஃப் வெக்டார்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படி? ஒரு பிளாஸ்மிட் இருக்கு, ஒரு பிளாஸ்மிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸாக இருக்குது. ஓகே, ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ். அந்த ஒரிஜின் அப்படிங்கிற பிளேஸ்னா ஒரு பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து இந்த சீக்வன்ஸ் இருக்குது, அங்கே தான் வந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது? எந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இதுதான் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் பபுள் ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகி இப்போ வந்து ரெப்ளிகேஷன் நடந்து இந்த ஒரு பிளாஸ்மிட் என்ன ஆகும்? 2 பிளாஸ்மிடா ஃபார்ம் ஆகும். ஓகே, ஒரு பிளாஸ்மிட் என்ன ஆகும்? 2 பிளாஸ்மிடா ஃபார்ம் ஆகும். ஸோ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ங்கிறது என்னது? சைட். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அது என்னங்கிறோம்? ஓரி சைட்டுன்னு சொல்லுவோம். சைட்டு பேர் ஓரி. ரைட்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் லிசன். இந்த இடத்துல யூகேரியட்ஸ், அதாவது இத்தனை நாள் நம்ம என்ன பார்த்தோம்? ஈகோலைக்கு பார்த்தோம். கரெக்டாக? அதுவே யூகேரியட்ஸ் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் takes place at S phase. ரெப்ளிகேஷன் எங்கே நடக்கும்? S phaseல நடக்குது. The replication of cell DNA and cell division cycle should be highly coordinated. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து assertion and reasonல கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஹைலி கோஆர்டினேட்டட் அப்படிங்கிற நல்லா பார்த்துக்கோங்க. அசோசியேஷன் அண்ட் ரீசனில் கிடைக்க கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. A failure in a cell division after DNA replication result into a polyploidy. Yes, polyploidyனா என்ன? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பாலிப்ளாய்டி அப்படிங்கிறது என்னென்னா லைக் டீலோஃபேஸ்க்கு அப்புறம் 46 வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்கும். சைட்டோகைனசிஸ் நடந்தால் 46ங்கிறது 2 செல்லாக மாறிடும். இன்கேஸ் ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா 92வும் ஒரே செல்லுக்குள்ளே இருக்கும். விச் ரிசல்ட்ஸ் இன்டு பாலிப்ளாய்டி, அதாவது 2N இல்லாமல் 2N + 2N 4N மாறிடும். So it is called as chromosomal anomaly. Chromosomal anomaly is nothing but it's a chromosomal abnormality.
right? I hope you all love this video. I hope you all understand this video. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஸ்கூல் சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.